விக்கிரகங்களை சுருபங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது சொன்னார், உடைய தகப்பன் சுருபங்களையும் விக்கிரகங்களையும் அவன் செய்து கொண்டிருக்கிறதுனால அவனோடு கூட இருந்தால் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. உன் தகப்பன விட்டு வெளியாவா. சில நபர்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும், எத்தனை வருஷம் ஆராதனை செய்தாலும் அவங்க விரும்பத்தக்கதாக ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் நாங்களும் அல்ல, சொந்த கர்த்தர் அல்ல. அதுக்கு காரணம் இல்லை. விட வேண்டியது தேவநாம மகிமைப்படுகிறது. எதை விட முடியல அது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் என்ன என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, எங்களை சகல காரியங்கள் ஆசீர்வதிக்க வேணும்னா இது ஒரு கலையாக இருக்கு, இது விடுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம் என்றால் ஆண்டவர் உதவி செய்யும். விட முடியாதது விட முடியாதது மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே அல்ல. ஆண்டவர் எப்போதுமே நம்மளை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாத காரணம். அப்ப விட வேண்டியது முதலாம். இரண்டாவதாக 13ஆம் அதிகாரம் ஆதிகாமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பதாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன். நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போ. நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போ. நான் இடதுபுறம் போகிறேன். ஆபிரகாமுடைய மேய்ப்பர் லோத்துடைய மேய்ப்பருக்கு என்ன வருது? அங்க என்ன சொல்லப்படுகிறது? அவர் சொல்ற நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். எங்களுக்குமே நமக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்கிறது. வாக்குவாதம் ஆசீர்வாதம், வாக்குவாதம் குடும்பத்தில் வாக்குவாதம், சபையில வாக்குவாதம், எங்க பார்த்தாலும் வாக்குவாதம். நீயா நானா, நீயா நானா, இவனை வாக்குவாதம். நாம் சகோதரர், நமக்குள்ள வாக்குவாதம், நமக்குள்ள வாக்குவாதம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பதாக. நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போனா நீ ஒன்றே முதலாவது விட வேண்டியதை விட்டார். இரண்டாவது லோத்து எதை கேட்டார்? நீர்வளம் காட்சிய நல்ல பூமியை கேட்ட. நல்ல பூமியை கேட்டா இது எனக்கு வேணும் அப்படின்னு லோத்து ஆபிரகாம் என்ன செய்தார்? அதை அவனுக்கு விட்டு. அல்லேலூயா சொல்லு. சத்தமா அல்லேலூயா சொல்லு. விட்டு கொடுத்துட்டார். இதுதான் வேலை எனக்கு. ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். விட்டு கொடுத்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டார். சோத்திரம். லோத்து ஆசீர்வாதம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. சில குடும்பத்துக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கார். அக்கால நம்பிக்கையுமாக இருப்பார், அண்ணன் நம்பியுமாக இருப்பார். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நமக்கு வேறு. விட்டு கொடுத்த ஆபிரகாம கர்த்தர் சகல காரியங்களை ஆசீர்வதித்தார். கேட்கலாகிற ஆபிரகாம் அவன் அறிவு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. விட்டு கொடுக்கணும்.
சில இடங்கள்ல காணிக்கை எடுப்பாங்க, சில ஆட்கள் காணிக்கை எடுக்கிறதுக்கு சபையில நேரிட்டு இருப்பாங்க. இங்க காணிக்கை பட்டியல நீங்க எல்லாரும் காணிக்கை பாக்ஸ்ல போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். சில சபைகள்ல காணிக்கை எடுப்பாங்க, பையில காணிக்கை, பையில காணிக்கை எடுப்பாங்க. ஒருவேளை அவர் ஆரம்ப காலத்துல இருந்து அவர் காணிக்கை எடுக்கிற பொறுப்பை பாஸ்டர் அவங்களுக்கு கொடுத்து, சரி வந்துட்டீங்க, இந்த காணிக்கை பொறுப்பை நீங்க, அவருக்கு கொஞ்சம் வயசு ஆகி போச்சு, அவரால காணிக்கை எடுக்கக்கூடிய அந்த நிலைமை அவருக்கு இல்லை. அந்த கம்பை பிடிச்சா காணிக்க, அந்த பையன் கம்பும் பிடிச்சா நான் என்ன செய்யுது, உலகத்தை ஆனதை விட்டுட்டு போயிட்டு பாஸ்டர் நான் தான் எடுப்பேன், விடக்கூடிய மனப்பான்மை, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லையா? சத்தமானிலையா சொல்லும், சத்தமானிலையா சொல்லும். இப்ப கேசியோ சோதரம் பிரதர் வாசிக்கிறாங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். இவரோட ஒரு இன்னும் நல்ல வாசிக்கிற ஒரு தர்மசாலி வந்துட்டாரு. பாஸ்டர் சொல்றாங்க, உன்னோட நல்ல வாசிக்கிற ஒரு திறமசாலி இருக்கிறார் தம்பி, நீ கொஞ்சம் ஓரமா இருந்துக்கோ, சோதர சைடா இருந்துக்கோ, அவர் கொஞ்சம் வாசிக்க. விட்டுகொடு, விட்டுகொடுக்கிற மனப்பான்மை இருந்தது யார் இருக்கிறோம், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். சில சபைகள் ஒருத்தர் சபையை கட்டணும், ஒருத்தர் சபையை கட்டணும், பல சபைகள். ஒரு பாஸ்டருக்கு தரிசனம் கொஞ்சம் தூர இடத்துல ஒரு சோதரம், ஒரு 10-15 ஏக்கர் லேண்ட் வாங்கி பெரிய ஆலயத்தை கட்டணும்னு ஒரு பாஸ்டருக்கு தரிசனம், ஒரு சபை. அதுல 10 பேர் எழுப்பி அது எப்படி நீ கட்டலாம், கட்டணும்னு அவருக்கு தரிசனம் வந்தா கட்ட, கட்டு கட்டாத, செய்ய செய்யாத, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. தங்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்படாது, விசுவாசிகளை ஏன் ஆசீர்வதிக்கப்படாது? ஆபிரகாம் என்னைக்குமே ஆபிரகாம் வானத்தை பார்க்கிறவன். ஆபிரகாம் எப்போது எதை பார்க்கிறவன்? வானத்தை பார்க்கிறவன். ஆனா லோத்தோ லோத்தோ அவன் எப்போது பூமியை பார்க்கிறான். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்தது, அதுல சோதரம் நிறைய பாஸ்டர்ஸ் வந்தாங்க, நானும் போயிருக்கேன். அந்த கான்ஃபரன்ஸ் நடத்துற சோதரம், அந்த ஊழியர் கர்த்தரங்க நடத்துற அந்த பாஸ்டர் ஒவ்வொரு பாஸ்டரையும் கூப்பிட்டு கேட்டார், நீர் எத்தனை ஆடுகளை வைத்து? அப்ப ஒருத்தர் சொல்றாங்க, நான் என் சபையில 2000 ஆடுகள் வருகிறேன். இன்னொருத்தர் சொன்னார், 1500 ஆடுகள் வருகிறது நான் வைக்கிறேன். இன்னொருத்தர் சொன்னார், நான் 6 ஆடுகளை வைக்கிறேன். ஒருத்தர் சொன்னார், நான் 40 பன்றிகளை வைக்கிறேன். 40 பன்றிகளை வைக்கிறேன். அப்ப அவர் உடனே போத கைப்பட்டு சொன்னார், நண்பரை பார்த்து எல்லாரும் ஆடுகளை வைக்கிறேன், நீரிலே பண்ணியை வைக்கிறேன். என் விசுவாசிகள் போல ஒரு நாள் மாட்டான். அவன் எப்போதும் பூமியை தான் பார்ப்பான். அதனால அவளை பண்டிகள் தான் அதெல்லாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, வானத்துக்குரியவர்கள். ஆபிரகாம் வானத்தை நோக்கி பார்த்தான். அவன் எப்போது தேவனை பார்க்கிறவன், அவன் எப்போது தேவ சத்தத்தை கேட்கிறவன், அவன் எப்போது தேவ தரிசனத்தை கேட்கிறவன், அவன் எப்போது தேவ சித்தம் செய்கிறவன். நான் பின்னால் கர்த்தரவனை ஆசீர்வதிப்பார். நாம் சகோதரர் நமக்குள்ள வீட்டில் அக்காலும் தங்கச்சியும் 2 பேர் இருக்கிறாங்க, கல்யாணம் வேற சொல்லு. அக்கா கருப்பா இருக்கா, சொல்லுங்க. ஒல்லியா, உங்க பாசையில சொன்னாங்க. எனக்கு எல்லாம் தமிழ், மதுரைக்கு ஒரு தமிழ், திருநெல்வேலிக்கு தமிழ், காரைக்குடிக்கு ஒரு தமிழ், திருச்சியில் கொஞ்சம் தமிழ். இது தமிழ்லாம் கொஞ்சம் வித்தியாசம். நான் கோயம்புத்தூர் போன புதுசுல ஒரு பாஸ்டர் வாய்ப்பு சொல்றாங்க, பாஸ்டர் போறீங்க, பாஸ்டர் போறீங்க, பாஸ்டர் போறீங்க, பாஸ்டர் போறீங்க அப்படின்னு. அம்மா எனக்கு போற சொல்லுக்கு கொஞ்ச நேரம்
உட்காருன்னு சொல்லுங்க அந்த இடத்துல. பாஸ்டர் உட்காருன்னு சொல்றதுக்கு தான் பாஸ்டர் பாருங்க எனக்கு ஒண்ணு அடிக்கடி கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நான் போன பிறகு எது போறேன்னு தமிழ் சில இடத்துல காண்டவமா இருக்கு. நம்ம சொல்லுவ சில இடங்கள்ல தம்பி இங்க வாடா, தம்பி இங்க வா, இது ஒரு தம்பி. சில இடங்கள்ல சொல்லுவாங்க டேய் இங்க வா, இங்க வாடா, இது ஒரு தம்பி. தம்பி இங்க வாடா, இது ஒரு தம்பி. இன்னொரு இடத்துல டேய் இங்க வா, இது கன்னியாகுமரி தம்பி, இங்க வாடா. கன்னியாகுமரி ஆரம்பம் வந்து எதுக்கு தமிழ் நமக்குள்ள பார்க்குவாங்க. நாம் சகோதரர் விட்டு கொடுக்கிற மனம். அப்ப ரெண்டு சகோதரிகள் வந்து கற்பா இருக்கா பண்ணு கொஞ்சம் அவளை மாப்பிள்ளை பார்க்க வரவங்கலாம் கற்பா இருக்கா, ஒளியா இருக்கா, பண்ணு நீங்க இருக்கு அப்படி சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, சார் கொஞ்சம் நகையை வந்து கொஞ்சம் நகையை கொஞ்சம் சேர்த்து விடுவோம். அப்ப மாவுல யாராவது இவளை கல்யாணம் பண்ண சொல்லி சரி அவளுக்கு கொஞ்சம் அதிகமான நகையை சேர்த்து பிடிச்சு அந்த கற்பான பிள்ளைய ஒளியாத பிள்ளைய பள்ளி நீளமான பிள்ளைய கல்யாணம் பண்ணி தங்கச்சி வருது. அவர் கொண்டு வந்து நாளாக தூக்க முடியும். அவ அடிக்கடி சொல்லுவான், ஒன்னையே கல்யாணம் பண்ணிருக்க எவ்வளவு யாராவது யோசிப்பாங்க, யாரும் யோசிக்க மாட்டாங்க. நம்ம உள்ளத்துல என்ன இருக்குது பார்க்க மோசம். அவன் அடிக்கடி சொல்லுவான், நீ வேற யாருல என் ஃபேமிலியில கட்ட ஒரு காரியம். எனக்கு இந்த 69 பேர் ஒரு ஃபேமிலி. அவளுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகி 2 குழந்தை வந்து இவங்க மாப்பிள்ளை வரணும். வந்தவன் பார்த்துட்டு வேண்டான்னு சொன்னா உனக்கு கல்யாணம் லேட்டாகி போன 6 மாதம் மேலே பாரு. சரி இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்துட்டான். நீ அக்காவுக்கு எந்த நகையை போட்டியோ அதே நகையை எனக்கு போட்டாதான் நான் கல்யாணம். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உழைக்க குடும்பத்துக்குள்ளே அக்கா தங்கச்சிக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனம். அவளுக்கு என்ன செய்தியோ அது பூரா எனக்கு செய்தாதான் விட்டு கொடுக்கிறாங்க. ஃபேமிலிக்குள்ள விட்டு கொடுக்கிற மனம், சபைக்குள்ள விட்டு கொடுக்கிற மனம், சோதர சகோதரிக்குள்ள விட்டுக்கொள்ள மனம். ஒருவர் ஒரு பதவியில இருந்தா அந்த பதவியில இன்னொரு வரக்கூடிய ஆயத்தம் வரலா. இந்த பதவியை விட்டுட்டு நம்ம விட்டு வருகிற ஆட்களை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த விருப்பம் நமக்குள்ள இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக. இரண்டாவது விட்டு போய் நமக்குள்ள விட்டு வருகிற சோதரன். என்னுடைய அப்பாவுக்கு 1 ஏக்கரை 12 சென்ட் நிலம் இருக்கு. எங்களுக்கே தெரியாது. அவரு நிலம் அவரு சோதரம். நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டார். என் கூட பிறந்தவங்க 3 பேர், ஒரு சகோதரி ஒரு சகோதரர். அது கடைசியாக இன்னாருடைய சொத்து 1 ஏக்கர் 12 சென்ட் இந்த இடத்துல இருக்குன்னு வந்து உடனே எங்க அண்ணன் வந்துட்டார். நீ தான் ஊழியக்காரனா போயிட்டிய, நீ தான் பெந்தகோஸ்துக்கு போயிட்டிய. சில ஆட்கள் நினைப்பாங்க ஊழியத்துக்கு போனா அவனுக்கு ஒண்ணுமே கூட பிச்சை எடுத்து தெரியும். அது எங்க அண்ணனுக்கு அவருக்கு